அது வந்து நீங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்ன பத்தி எல்லா விஷயமும் சொல்ல விரும்புறேன். நான் சொல்றது எல்லாம் நீங்க நல்லா கேட்டதுக்கு அப்புறமும் நீங்க நிக்காவுக்கு தயாரா இல்லையான்னு சொல்லுங்க. எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும் நிக்காத். அம்மாவும் இம்ரானும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்காம சொல்லிட்டாங்க. சீரியஸ்லி எனக்கு எல்லாமே தெரியும். அப்படி இருந்தும் நீங்க என்ன நிக்கா பண்ணிக்க தயாரா இருக்கீங்களா? அதுக்கு நான் தயாரா இல்லைனா இங்க வந்திருக்கவே மாட்டேன். இப்போ நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க என்ன பத்தி முழுசா தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? என்ன பத்தி நீங்க எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்ன நீங்க நிக்கா பண்ணிக்க தயாரா இருப்பீங்களா? என்ன பத்தின எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். உங்களை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ணா, இப்பவும் நான் பண்ணது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் போய் வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். நான் அப்பா கிட்ட போய் அவர் பொண்ணோட நிக்காவுக்கு வர வேண்டாம்னு சொல்லிடுறேன். நீ ஒரு தப்பும் பண்ணல. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லை. ஓகே. இது என்னோட இமேஜினேஷன் தானா இல்ல நிஜமாவே இம்ரானும் தன்வீரும் தானா? இது வெறும் கேக் தானே. இதுக்கு போய் நீ ஏன் இவ்வளவு மூட் அவுட் ஆகுற? நீ வேணும்னா இன்னொரு கேக் பண்ணித்தாயே. ஆனா இந்த நாள் திரும்ப கொண்டு வர முடியாதுல்ல. நான் இந்த நாளுக்காகத்தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். நான் எப்பவுமே ஒரு கனவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த கேள்வியை கேட்ட உடனே நீங்க சரின்னு சொல்லிடுவீங்க. ஆனா இன்னைக்கு என்ன பார்த்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு மிஸ்டர் கான். இந்த ஒரு விளையாட்டு பொருளை மட்டும்தான் நான் காப்பாத்திருக்கேன். மத்தது எல்லாமே கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இந்த ஒரு விளையாட்டு பொருளை மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடிஞ்சது. மத்தது எல்லாமே கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. யாரெல்லாம் நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு தெரியல மிஸ்டர் கான். எனக்கு சில சமயம் ரொம்ப பயமா இருக்கு. நான் பண்ற இந்த தப்பால நீங்க என்ன விட்டுட்டு போயிடுவீங்களோன்னு நினைக்க தோணுது. சாரி மிஸ்டர் கான். ஹுமேரா, சரி சரி, நான் அதை ஒத்துக்கிறேன். அந்த நேரம் போயிடுச்சுதான், இல்லைன்னு சொல்லல.
ஆனா எல்லா விஷயமும் மனசுல அப்படியே இருந்துராது. கெட்ட விஷயங்கள் அப்படியே மறைஞ்சு போயிடும். இப்ப நாம நல்லதை பத்தி யோசிச்சோம்னா நம்ம எதிர்காலமும் நல்ல விதமா இருக்கும். நம்ம எண்ணங்கள் போலதான் நம்ம வாழ்க்கை அமையும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. மிஸ் ஃபாருக்கி, சில விஷயங்கள் மனசுல அப்படியே நின்னு போயிடும். அதைத்தான் விதின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் விட முக்கியம் நீங்க தான். அதனால நீங்க என்ன நிக்கா பண்ணிக்கிட்டு என்னோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ணுவீங்களா? இனிமே நீங்க என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? முதல்ல நீங்க என்னை விட்டுட்டு போகும்போது அப்ப எனக்கு எப்படி இருந்ததுன்னா, என் வாழ்க்கையே என்னை விட்டு போன மாதிரி இருந்தது. திரும்பவும் என்னால் அது தாங்கிக்க முடியாது அயான். எந்த சக்தியாலும் நம்ம 2 பேரும் இனிமே பிரிக்க முடியாது. அப்புறம் இப்போ உன் கையை பிடிச்சு சொல்றேன், இனிமே நம்ம வாழ்க்கையில நாம 2 பேரும் பிரிஞ்சிருக்க மாட்டோம். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட்டுற மாட்டேன். ஒவ்வொரு பொண்ணும் இந்த கோலத்துல தன்னை ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசைப்படுவான். அந்த மாதிரி நான் ஆசைப்பட்டது இன்னைக்கு நினைவாயிடுச்சு. ஜோயா சரியாதான் சொன்னாங்க. ஒருத்தரோட மனசையும் அவங்க விதியையும் யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அது உண்மைதான். விதியோட விளையாட்டை யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா நான் ரொம்ப அதிர்ஷ்டம் செஞ்சவன். என் மனசுல என்ன இருக்கும் அதுதான் என் விதியிலையும் எழுதியிருக்கு. நாளைக்கு இம்ரானுக்கு நிக்கா, அதுவும் என் அக்காவோட. நான் என்ன நினைச்சேன்னா, இத நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்படுவேன்னு. என் மனச என்னால கட்டுப்படுத்த முடியாதுன்னு. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. அதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு ஏற்பட்ட மனவலிய என்னோட மனசுக்குள்ள ஆழமா போட்டு புதைச்சிட்டேன். இதான் நடந்திருக்கு. நான் என் விதி கிட்ட என் தோல்வியை ஒத்துக்கிறேன். காதல் ஒன்றும் ஒரே ராத்திரியில கத்துக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. அது கிட்டத்தட்ட ஒரு சமுத்திரம் மாதிரி. அதை முழுசா நீந்தி ஜெயிக்க முடியாது. இப்போதான் நானும் ஹுமேராவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு காதலிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நேத்து வரைக்கும் நான் அவளை ஒரு ஃப்ரெண்டா வெல்விஷரா தான் பார்த்தேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. என் மனசு பூரா அவ தான் நிறைஞ்சிருக்கா. வேற எதுவும் நினைக்க தோணல. ஒருவேளை இதைத்தான் விதின்னு சொல்லுவாங்களோ? இந்த விதி எப்படி எல்லாம் விளையாடுது? நான் என் விதியை குறை சொல்ல மாட்டேன், எப்பவுமே சொல்ல மாட்டேன். வரப்போற காலத்துல விதியில என்ன வேணா எழுதி வச்சிருக்கலாம். இனிமே நான் அதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. ஏன்னா என் கூட என் அயன் எப்பவுமே இருப்பாரு. என்னோட விதியில மிஸ்டர் கான் தான் என் ஹஸ்பண்ட் எழுதிருக்குன்னு நான் யோசிச்சதே இல்ல. இப்ப கூட எனக்கு என்னமோ நான் கனவு காண்ற மாதிரி தான் இருக்கு.
நான் பகல்ல என்ன நிறைய தடவை பெஞ்ச் பண்ணி பாக்குறேன். இது எல்லாமே உண்மைதானான்னு. ஆனா இது உண்மைதான். நாளைக்கு ஃபைனலி எனக்கும் மிஸ்டர் கானுக்கும் நிக்கா நடக்க போகுது. ஆக்சுவலி சில சமயங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நினைச்சது நடக்கும்போது மனசுல ஒரு பயம் வரும். திரும்பவும் இந்த சந்தோஷத்தை யாராவது திருடிட்டு போயிடுவாங்களோன்னு தோணும். என்னோட விதிதான் எப்பவுமே என்கிட்ட விளையாடிக்கிட்டே இருக்குமே. அந்த ஃபக்கீர் சொன்ன வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நாளைக்கு நம்ம விதியில அந்த குதா என்ன எழுதிருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. விதியோட விளையாட்டு யாருக்குமே தெரியாது. பயமா இருக்கு. நாளைக்கு என்னோட விதி என் வாழ்க்கையில வேற எதுவும் விளையாட்டு விளையாடாம இருக்கணும். நாளைக்கு ஒரு பிரச்சனையும் நடக்காது. நான் ஒருத்தரை இந்த அளவுக்கு விரும்புவேன் நினைச்சு கூட பார்த்ததே கிடையாது. மிஸ் ஃபாருக்கே நான் அளவுக்கு அதிகமா விரும்புறேன். மிஸ் ஃபாருக்கியை பார்க்கறதுக்கு முன்னாடி காதலுங்கிறது வெறும் வார்த்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த வார்த்தையோட முக்கியத்துவமே தெரிஞ்சது. சில நேரங்கள்ல இது எல்லாமே கனவுன்னு எனக்கு தோணுது. நாளைக்கு அந்த கனவு நினைவாக போகுது. மிஸ் ஃபாருக்கிங்கிற விதி அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்க போகுது. நிரந்தரமா. யா அல்லாஹ். யா அல்லாஹ். வரப்போற எதிர்காலத்து மேல ஒரு மனுஷன் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான். அதுக்காக வேண்டிக்கிறான் எல்லாமே சரியாயிடணும்னு. ஆனா யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும் இந்த விதி எந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாட போகுதுன்னு. மாஷா அல்லாஹ். அம்மாடி, அதெல்லாம் கொஞ்சம் உள்ள எடுத்து வச்சுறேன். மாஷா அல்லாஹ். இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த நிலா ரெண்டா உடைஞ்சு உட்கார்ந்த மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த ரெண்டு நிலாவும் இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்கு. இன்னைக்குதான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நாள். ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியாம போயிடுச்சு. இந்த மாதிரி சந்தோஷத்தோட கவலையும் வரும்னு எனக்கு தெரியல. என்னோட ஒரு பொண்ணு இங்க இருக்க போறா, இன்னொரு பொண்ணு இங்க இருந்து போக போறா. அம்மா, நீங்க அழாதீங்க. அழுதீங்கன்னா அப்புறம் உங்க காஜல் அழிஞ்சு போயிடும். நீங்க திரும்பவும் அழுதீங்கன்னா அப்புறம் நான் இம்ரான் கிட்ட சொல்லிடுவேன் நான் எங்கேயுமே வரமாட்டேன்னு. அவரை எல்லாரையும் விட்டுட்டு இங்க வர சொல்லிடுவேன். அம்மா, அம்மா என் துப்பட்டா பாத்தீங்களா? இந்த மேட்சிங் துப்பட்டா. அம்மா, அம்மா, என்னாச்சு? அம்மா நான் எவ்வளவு நேரமா கேட்டுட்டு இருக்கேன் என்னோட மேட்சிங் துப்பட்டா எங்கன்னு. உங்களுக்கு கேட்கவே இல்லையா? இங்கதான் எங்கேயாவது இருக்கு நௌஷாத், எனக்கு தெரியாது. அக்கா, நீங்க இந்த ட்ரெஸ்ஸோட மேட்சிங் துப்பட்டா பாத்தீங்களா? நீதான் அதை அயன் பண்றதுக்காக வாஜி கிட்ட கொடுத்தல, மறந்துட்டியா? அது இந்நேரத்துக்கு ரெடி ஆயிருக்கும், போய் வாங்கிட்டு வா. ஓ ஆமா, தேங்க்யூ.
போட்டுக்கிறது இதுவா இல்ல இதுவா? யா அல்லா ஹுமேரா, நீ இன்னும் ரெடி ஆகலையா? அண்ணா பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நல்லா இருக்குக்கா. முதல்ல உங்களை பாருங்க, அப்புறம் என்ன திட்டுங்க. அப்படின்னா அப்படின்னா நான் வெறும் இந்த தோடை மட்டும் தான் மாட்டணும். ஆனா உங்களுக்கு என்னாச்சு? நீங்க ரொம்ப நேரமா இந்த வளையல வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வளையல் இது சும்மா அப்படியே போட ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா மேட்ச் ஆகல. இப்பதான் ரெடியா வரீங்களா? நமக்கு நிறைய டைம் இருக்கு பாருங்க. ஐம் ஷூர் நீங்க எல்லாரும் நாளைக்குள்ள ரெடி ஆயிடுவீங்க. அதாவது நிக்காக்கு அப்புறம். அயான், உங்களுக்கு வேற வேலை எதுவுமே இல்லையா? சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இங்க வந்துகிட்டே இருக்கீங்க. அவ்வளவு என்ன அவசரம் அயான்? நம்ம மாப்பிள்ளை வீடும் இல்ல, பொண்ணு வீடும் இல்ல, விருந்தாளிங்க கொஞ்சம் லேட்டா போறதால அங்க எந்த வேலையும் நின்னு போயிடாது. அம்மா அங்க 2 நிக்கா நடக்க போகுது. அசாரண்ணா எப்படி தனியா சமாளிப்பாரு? ஐம் ஷூர் நிச்சயமா அவருக்கு ஹெல்ப் தேவைப்படும். நான் நினைச்சா அவருக்கு ஹெல்ப் பண்ணலாம். கொஞ்சம் நீங்களே டைம் என்னன்னு பாருங்க. இவ்வளவு லேட்டா போனா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க? அப்படின்னா நீ போய் ஹெல்ப் பண்ண அயான். அண்ணா, நாங்க உங்களாலதான் லேட்டா கிளம்புறோம். நாங்க யாராவது இங்க ரெடி ஆயிட்டு இருக்கும் போது நீங்க நடுவுல வந்து பேச ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால லேட் ஆயிடுது. அதனால கொஞ்ச நேரத்துக்கு வெளியே போய் நில்லுங்க, நாங்க கிளம்பிடுறோம். தேங்க்யூ. சரி, அப்ப நான் கிளம்புறேன். அட்லீஸ்ட் அந்த கிஃப்ட் என்னாச்சுன்னா யாராவது சொல்லலாம்ல? ஐயோ, கிஃப்ட் அண்ணா, அப்பா கிட்ட இருந்து போன் வந்துச்சு. அவர் வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாரு. ஓகே, நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எப்படியும் நீங்க ரெடி ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகும் போல இருக்கு. நான் போறேன். வேண்டாம். பொண்ணுங்களுக்கு gift வாங்க இவர அனுப்புறீங்களா? பேட் ஐடியா. உங்களுக்கு தான் தெரியுமே, என்னுடைய பர்த்டே அப்போ எனக்காக இவரு வெயிங் மிஷின் வாங்கி கொடுத்தாரு. இப்ப எந்த மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாருன்னு தெரியல. இவருக்கு ஒண்ணுமே வாங்க தெரியாது. அக்கா, இவரை தனியால அனுப்ப கூடாது. ஏன்? எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட சாய்ஸ் உன்னை விட பெட்டரா தான் இருக்கும். உண்மையாவே உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா? என்ன புரியணும்? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க பொண்ணுங்களுக்கு இப்ப gift வாங்க போறீங்கன்னா செலக்ட் பண்ண ஒரு பொண்ணு கூட வரணும். அப்பதான் உங்களுக்கு பிடிச்சத வாங்க முடியும். அப்புறம் இங்க யாருமே ரெடி ஆகல. நான் ரெடி ஆயிட்டேன். நான் உங்க கூட வரேன். நான் வரதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. ஓ, ஆக்சுவலி எனக்கு பொண்ணுங்களுக்கு gift வாங்கவே தெரியாது. நீ வா 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 வா. அம்மா, நான் ஹுமேராவை கூட்டிட்டு போறேன். ஓகே, குதாஃபிஸ். சரி, வா 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 வா. இத வந்துடுறேன். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை எப்ப முடிஞ்சது? இம்ரான் என்ன சொல்றாரு? கிளம்பிட்டாரா? கிளம்பிக்கிட்டே இருக்காராம். தெரியுமா, அவருக்கு கையும் காலும் ஓடலி அவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காராம். அவரு ரொம்ப மாறிட்டாரு. மாறிட்டாருன்னா? அப்படின்னா நாங்க பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவர் என்ன மறந்துருப்பாருன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இப்ப நான் இல்லாம அவரால இருக்க முடியாதுன்னு தோணுது. உங்களுக்கு தெரியுமா, அவர் ரூமோட கலரையே சேஞ்ச் பண்ணிட்டாரு. எனக்காக, என்னோட ஃபேவரட் கலர். குட், சோ ஸ்வீட். அந்த குதாவுக்கு தான் நன்றி சொல்லணும். என் தொலைஞ்சு போன வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருச்சு.
நஜ்மா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க. ஆ, இது இத பாரு, நான் சொல்றத லைட்டா எடுத்துக்கோ, என்ன தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நான் நான் சும்மா ஜெனரலா தான் கேக்குறேன். இம்ரானுக்கும் தன்வீருக்கும் ஏதாவது உறவு இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா? இம்ரானுக்கும் தன்வி இருக்குமா? இல்லவே இல்ல. ஏன்? ஆக்சுவலி நான் அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தேன். தன்வீர் இம்ரான் 2 பேருக்கும் எந்த கனெக்ஷனுமே கிடையாது. அது வேற யாராவது இருக்கும். ஐ ஹோப். ஆமா. அன்சோயா ப்ளீஸ், இன்னைக்காவது அவளோட பேரை சொல்லாம இருங்க. எக்ஸாக்ட்லி. எல்லாமே இனிமே நல்லபடியா நடக்கணும். சரி, யூ கேரி ஆன். தன்வீருக்கும் இம்ரானுக்கும் நடுவுல என்ன சம்பந்தம் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சே ஆகணும். என்ன இது? உனக்காக தான். எனக்காகவா? நான் உன்னை நிக்கா பண்ணிக்க போறதுக்கு இது ஒரு அடையாளமா இருக்கட்டும். இது என் அன்போட அடையாளமும் கூட. என்ன யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரமா திறந்து பாரு. So beautiful. இதை எப்ப வாங்குனீங்க? இப்போதான் வாங்கினேன். நீ ஷாப்பிங் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்த. சரி, கிளம்புவோமா? அயான், I love you. நான் உங்களை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். ஐ லவ் யூ டு ஹுமேரா. யூனோ, நானும் உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன். பட் சீரியஸ்லி, நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் ஹுமேரா. ஏன்னா இப்போ நாம 2 பேரும் லவர்ஸ். ஆனா இதுக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸும் கூட. உன்னை இப்படி ஒரு கண்ணோட்டத்துல பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ள வரும்னு நான் கற்பனை பண்ணி கூட பார்த்ததே இல்லை. ஆனா இப்ப அதையும் நீ எனக்கு கத்து கொடுத்துட்ட. இனிமே நீ இல்லாம இருக்கவே முடியாது. நானும் தான். அப்படின்னா இன்னைக்கு வீட்டுல எல்லார்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவோமா? இன்னைக்கா? ஆமா. இல்ல, இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு அசார் அண்ணாவுக்கும் நஸ்மாக்காவுக்கும் உரிய நாள். அவங்க நிக்காவுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். ஃபைன்? ஃபைன். என்னாச்சு? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. பின்னாடி வர அந்த கார் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. அயான், நம்ம பின்னாடி எதுக்காக வரணும்? இல்ல ஹுமேரா, நம்ம வீட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து இந்த கார் இப்போ வரைக்கும் நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படியா? யாரா இருக்கோம்?